ராசிக்காரங்களே ஒரு பிரபஞ்சம் போற்றக்கூடிய ஒரு ராசி தான். பிரபஞ்ச ஆற்றல் மிக்க ராசி. அதனால நெறைய பிரச்சனைகள கடந்து வந்து, அதுக்கப்புறம் ஜெயிப்பாங்க. அந்த வெற்றி அப்படிங்கிறது இமாலய வெற்றியாக இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் வந்து அஷ்டமஸ்தானத்தில உங்களுக்கு பிரச்சனை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல, அதனால பிரச்சனைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுக்கறதுக்கு சூரியனும், புதனும் என்ன பண்றாங்கன்னா, அஷ்டமஸ்தானத்தில வராங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் நல்லா தெம்பா இருக்கணும். ஏதாவது சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா இருந்துக்கங்க. பொதுவாவே உங்களுடைய விஷயத்துக்கு இந்த மாசம் நான் என்ன சொல்லுவேன்னா, மனச ஓரமா இது பண்ணி பேக் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்க மனதால் செயல்படாமல், அறிவால், புத்தியால செயல்படுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. உங்களுடைய நலனுக்காக மட்டுமே நான் சொல்றேன். ஏன்னா, சனியும், புதனும் நேரடி பார்வையில இருக்கு. புதன் அஷ்டமத்தில ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு. கூட சூரியனும் சேர்ந்திருக்காரு. அப்ப வந்து என்னன்னா, ஆல்ரெடி வந்து எப்படா உங்களை வந்து கீழ வீழ்த்தலாம் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாசம் ஒரு வரப்பிரசாதமாக அமையப்போகுது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். தொழில் செய்றவங்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் பண்றவங்களா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலயும் அறிவுபூர்வமாக யோசிங்க. அதாவது மனசுக்கு பாவம், அவங்கள நம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாரி மட்டும் வேண்டாம். இப்போ எதுக்காக நான் இத சொல்றேன் அப்படின்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்வால்வ்மென்ட் அதில இருக்கணும். பார்ட்னர நம்பி விட்டு வராதீங்க. உங்களுக்கு அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்தே பழக்கம் இருக்கட்டும். தப்பு கிடையாது. பண விஷயம்னு வரும்போது எல்லாமே மாறி போகும்.